குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? கவிஞர் வாலி அவர்களோட வரிகள் இது. படகோட்டி படத்துல எழுதியிருக்காரு. எம்ஜிஆர் இதுக்கு ரொம்ப அழகா நடிச்சிருப்பாரு. இறைவன் படைத்த தென்றல் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் பார்க்காம அவர்கள் மேல தென்றலை வீசும். அதே போலதான் இறைவன் படைத்த சூரியன், நிலவு இப்படி போன்ற விஷயங்களும் ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்த்து உங்களுக்கு ஒளியே தர்றது கிடையாது. இறைவன் படைத்த படைப்புல பணக்காரனுக்கு ஒண்ணு, ஏழைக்கு ஒண்ணுன்னு இறைவன் படைக்கல. அவன் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் பொதுவாகத்தான் படைச்சிருக்கான். உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் இறைவன் படைத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இறைவன் இந்த உலகத்தை ஒருத்தருக்காக படைக்கல, ஒட்டுமொத்தமா இங்க பிறந்து வளர்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் பொதுவாகத்தான் இறைவன் படைச்சிருக்கான். இடையில இந்த பணத்தை படைச்ச மனுஷன்தான் இது ஏழைக்கு இது பணக்காரனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இந்த உலகத்துல நாம வாழ்ற வாழ்க்கை மாயை அப்படின்னு ஆன்மீகம் சொல்லுதோ, அதே போல நாம் கண்ணுக்கு எதிரே தெரிந்தும் ஒற்றுக்கொள்ளாத மாயை எது அப்படின்னு கேட்டா பணம். உண்மையாகவே நாம பணத்தை கொடுத்து மண்ணுல விளையிற பொருளை வாங்கி தான் சாப்பிட்றோம். மண்ணுல விளையிற தங்கத்தை வைரத்தை தான் காசு கொடுத்து வாங்குறோம். எல்லாமே இந்த உலகத்துல ஃப்ரீயா தான் நமக்கு கிடைக்குது. இறைவன் நமக்கு எல்லாத்தையும் பொதுவாக தான் படைச்சு வச்சிருக்காரு. இடையில இந்த பணம் தான் நம்மளை பிரிக்குதே தவிர இறைவன் எந்நாளைக்கும் நியாயமா தான் நடந்துக்கிறான். மனுஷன் இந்த உலகத்துல அனுபவிக்கிறதுக்காக பிறந்தவன். இது எல்லாத்தையும் மறந்துட்டு நாம பணத்து பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். கவிஞர் வாலி இத்தனை தீர்க்கமான ஒரு விஷயத்தை எவ்வளவு எளிமையான வரிகளை உபயோகிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா?